பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகள் என்றைக்கும் வீண் போவதில்லை. ஒரு காலத்துல நாம எதிர்பார்க்கும் பொழுது அதோடைய ரிசல்ட் வராது. ஆனா வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வெற்றியோடு அதை அமைத்து நமக்கு தருவார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. சில நேரங்கள்ல இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் வீணா போறதுக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்க தோணும். ஆனா நம்முடைய பாடுகள் என்றைக்கும் வீணாய் போனதே கிடையாது. கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள் வீணாய் போயிற்று என்று பலர் சிந்திக்கலாம். அங்கே சூழ்ந்திருந்த பிரதான ஆசாரியர்கள், அங்க வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாம் அப்படி நினைச்சிருப்பாங்க, இவர்கள் இப்படி சுற்றி வந்தாரே, அவங்க தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி எல்லாம் அப்படி காமிச்சு போயிட்டு இருப்பாங்க. இத்தனை பாடுகள் வீணாய் போயிற்றுன்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அந்த பாடுகள் இல்லாம நமக்கு மீட்பு இல்லை. தெரியுமா? அந்த பாடுகளினாலே தான் நம்முடைய சாபமுள்ள வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கையாக மாறிற்று, வெற்றியின் வாழ்க்கையாக மாறிற்று. ஒரு கிராமத்துல, அதுவும் ஒரு மலைப்பிரதேசத்துல, பின்தங்கிய ஒரு மாவட்டத்துல 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யறாங்க, மிஷினரிமார்களா அங்க போகணும், ஏன்னா அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்க மத்தியில ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஊழியம் செய்கின்றார்கள். ஊழியம் செய்யும்போது அங்க இந்த விஷக்காய்ச்சல் அவர்கள் இருவரும் மடிந்து போகின்றார்கள். ஆனா அவங்க இருக்கும்பொழுது அவ்வளோ வல்லமையா வீடு வீடா சென்று எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி ஊழியம் செய்து அவர்கள் பக்கமாக இயேசுவின் பக்கமாக அவர்கள் மனதை திருப்பினார்கள். அவங்க மரித்த பிறகு யாரும் அந்த பக்கம் போகிறதுக்கு தயங்கினாங்க. மற்ற மிஷினரிகள் போகவே இல்லை. கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு டீம் அங்கே இறங்குச்சு. அந்த மிஷினரி டீம் இறங்கும் பொழுது ஈவினிங் ஆனால் ஒரு 7 மணி போல எல்லாரும் கதவை அடைச்சிருவாங்க. என்னடா கதவை அடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, வெள்ளை உருவம் ஒன்று போயிடு அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு அவங்க அந்த அந்த இடத்திலே, அந்த கிராமத்திலே அவர்கள் இயேசுவின் படத்தை போட்டு காண்பித்தார்கள். இயேசு வரலாற்றின் படத்தை போட்டு காண்பிக்கும் போது எல்லாம் பார்த்துட்டு பிறகு ஒருத்தர் கேட்டாரா, அந்த வெள்ளை உருவம் வந்துச்சு, அது யாரு? அதுதான் இயேசு. அவரை தாங்க ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டு பக்கமாக, எங்கள் தெருக்கள் பக்கமாக 7 மணிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது இந்த டீம் உணர்ந்துதான், அங்கே இதற்கு முன்பாக சென்ற ஊழியர்கள் செய்த ஊழியத்தின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், அவர்கள் மரித்தது நிமித்தம், எந்த இயேசுவை அவர்கள் பிரசங்கித்தார்களோ அந்த இயேசு இவர்களை காவல் காக்க வந்திருக்கின்றார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகள் என்றைக்கும் வீண் போவதில்லை. ஒரு காலத்துல நாம எதிர்பார்க்கும் பொழுது அதோடைய ரிசல்ட் வராது. ஆனா வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வெற்றியோடு அதை அமைத்து நமக்கு தருவார். இந்த ஒரு சிந்தனையோடு தலைகளை தாழ்த்தி தேவை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பல வேளைகளிலே எங்கள் பாடுகள் வீணாய் போகிறதே என்று நாங்கள் கர்த்தாவே அவஸ்தைப்படுகின்றோம், சோர்ந்து போகின்றோம், அலக்கழிக்கப்படுகின்றோம். ஆனால் எங்கள் பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை நீர் கணக்கிலே வைத்து எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.